வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஒரு செம்மையான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கிட்டு அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி எப்படியோ மண்டபத்துக்கு அடிச்சு பிடிச்சு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ரேவதி வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க அம்மா வந்தாதான் நான் கல்யாணத்தையே பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாங்க. இதனால சந்திரா சிவனாண்டியோட திட்டம் அந்த இடத்துல செல்லுபடி ஆகல. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வந்ததோட சிவனாண்டி நினைக்கிறாரு, அந்த டிரைவர் ராஜாவை இந்நேரம் என்னோட ஆட்கள் வந்து கடத்தி இருப்பாங்க. இத பயன்படுத்தி இப்ப அந்த சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தணும் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. சிவனாண்டி நேரா அந்த சாமுண்டீஸ்வரிய பாக்குறாரு. சாமுண்டீஸ்வரிய நம்ம ரேவதி பார்த்ததோட ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா, எங்கதாம்மா போனீங்க? நீங்க காணும்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் தெரியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, கல்யாணம் நடக்கலையா? ரோஹிணி சொல்றாங்க, அம்மா நீங்க இல்லாம எப்படிமா இந்த கல்யாணம் நடக்கும்? நீங்க தானமா எங்களுக்கு எல்லாமே. உங்களை விட்டுட்டு எப்படிமா நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி விடுவோம்? எங்களுக்கு நீங்க தாமா எல்லாமே அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, இங்க பாருமா, நீ கவலைப்படாத அப்படின்னு. சிவனாண்டி டக்குன்னு அந்த இடத்துல எந்திரிச்சு, பாத்தியா ஏ சாமுண்டீஸ்வரி, இனிமே நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போறது கிடையாது. எல்லாருமே உன்னை கேவலமா பேச போறாங்க பாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏ சிவனாண்டி, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இனிமே இந்த கல்யாணம் எங்க நடக்க போகுது? அதான் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுல, உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. மேடை வரைக்கும் வந்துட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு எல்லாருமே கேவலமா பேசணும். நான் நினைச்சது நடந்துருச்சு பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. அதே மாதிரி நடக்கல பாத்தியா? அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா, ஏய் சிவனாண்டி, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ பார்க்க தானே போற அப்படின்னு. சிவனாண்டி கேக்குறாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீ எப்படி குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. அதே நேரத்துல மாயாவும் மகேஷும் சாமுண்டீஸ்வரி வந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மகேஷ் மாயாவை பார்த்து, மாயா, இந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை எல்லாமே தெரியும். நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறது நல்லது. மாயா சொல்றாங்க, ஆமாண்டா, இந்த சந்திராவை நம்பினது ரொம்ப தப்பா போச்சு. அதனால நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, கவலைப்படாத, கல்யாணம் கண்டிப்பா குறிச்ச நேரத்துல நடக்கும். அதே நேரத்துல சிவனாண்டி சொல்றாரு, எப்படி குறிச்ச நேரத்துல நடக்கும்? அதான் நேரம் தவறி போச்சே, இனிமே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி சக்குன்னு சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கும். ஐயரே, இன்னைக்கு ஏதாவது வேற நல்ல நேரம் இருக்கா? ஐயர் சொல்றாரு, ஏமா இல்ல, இன்னும் 2 மணி நேரத்துல ஒரு நல்ல நேரம் இருக்குமா? அந்த நேரத்துல கல்யாணத்தை நடத்தலாம், எந்தவித பிரச்சனையும் இல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து முறைச்சுக்கிட்டே, இன்னும் 2 மணி நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இது எல்லாம் கேட்டதோட மாயாவும் மகேஷும் அப்படியே நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா கவலைப்படாதீங்க, அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த பரமேஸ்வரிய பார்த்து மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏ பரமேஸ்வரி, நீ எப்படியாவது உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. ஆனா நீ நினைச்சது நடக்கவே நடக்காது பாரு. என் பொண்ணுக்கும் ராஜாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, நீ பார்க்க போறடி. ஏ சிவனாண்டி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியல்ல, இந்த கல்யாணம் நடக்க போகுது, அத நீ பார்க்க போற அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கெத்தா நிக்கிறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க எல்லாமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, உங்களை எல்லாமே எப்படிமா நாங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, சரிம்மா, இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதோட ரேவதிய ரோகிணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப மாயாவும் மகேஷும் சாமுண்டீஸ்வரியை பார்க்க, சாமுண்டீஸ்வரி அவங்க 2 பேரையுமே முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மயில் வாகனமும் நம்ம ராஜராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை, அத்தை வந்துட்டாங்க. அதோட
அந்த ரேவதியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ரேவதி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சுப்பா? அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டுச்சுன்னு சொன்னியே. கார்த்தி சொல்றாரு, மேடம், அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டதுனால அந்த பொண்ணு இனிமே எங்கேயும் போக முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க எதுவும் சொல்ல முடியாது. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அந்த பொண்ணு யாருப்பா? கார்த்தி சொல்றாரு, அது ஒரு முக்கியமான ஆளு மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, நீ நேரா மண்டபத்துக்கு கிளம்பி வா. அந்த பொண்ண நான் இன்னொரு ஆளை வச்சு பாத்துக்க சொல்றேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம், அந்த பொண்ணுக்கு தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு, விட்டுட்டு வர முடியுமா என்னன்னு தெரியல. சரி, அங்க ரேவதிக்கு கல்யாணம் ஆகிருச்சா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜா, என் பொண்ணு என்னை விட்டுட்டு எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவா? கல்யாணம் நடக்கல. இது கேட்டதோட கார்த்திக்கு அப்பதான் நிம்மதி. சரி மேடம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வரத பார்த்துட்டு அந்த சிவனாண்டியும் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சந்திரா இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்தா இந்த கல்யாணம் நடக்காதே. இந்த டிரைவர் பையன் ராஜா வந்துட்டா கண்டிப்பா என் அக்காக்காரி இந்த டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளே, அவன் என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க நம்ம சந்திரா. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். சிவனாண்டியா, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சிவனாண்டி போனதோட நம்ம சந்திரா கேக்குறாங்க, என்னங்க இங்க என்னதாங்க நடக்குது? சாமுண்டீஸ்வரிய கடத்திட்டேன்னு சொன்னீங்க, ஆனா பார்த்தா அவ பாட்டுக்கு வந்து நிக்கிறா. அடுத்ததா டிரைவர் ராஜாவை இங்க வரவிடாம பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா டிரைவர் ராஜா வந்து நிக்கிறான். என்னதாங்க நடக்குது இங்க? நீங்க ஏதாவது பண்ணீங்களா இல்லையா? இல்ல சும்மா வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நான் எப்படியோ கடத்திட்டேன் சந்திரா, ஆனா எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியல. இரு, நான் என்னோட ஆட்களுக்கு போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டி ரவுடிகளுக்கு போன் பண்றாரு. அந்த ரவுடிங்க போனை பார்த்துட்டு, ஐயோ, அண்ணன் தான் போன் பண்றாரு. இன்னொருத்தான் சொல்றான், டேய், அண்ணன் போன் பண்ணா கண்டிப்பா அந்த சாமுண்டி சரி மண்டபத்துக்கு போயிட்டான்னு தான் அர்த்தம். நீ மட்டும் போன் அட்டன் பண்ணா கண்டிப்பா உனக்கு திட்டுதான் விடுவோம். அதனால நீ தயவு செஞ்சு போன் அட்டன் பண்ணாத, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இது கேட்டதோட அந்த ரவுடியும் சரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப சிவனாண்டி மறுபடியும் போன் அடிக்க போனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க முதல்ல இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கீங்க, என்னதான் நடக்குது? சிவனாண்டி சொல்றாரு, அவனுங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கடி. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. என்னங்க இப்படி சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு, அவனுங்க கோட்டை விட்டுட்டானுங்க, அதனாலதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் திட்டுவேன் அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரத்துல 2 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 2 மணி நேரத்துல நம்ம எப்படியாவது ஏதாவது பிளான் பண்ணுவோம். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த பக்கமா வந்ததோட நம்ம சந்திரா சொல்றாங்க, என்னங்க சாமுண்டீஸ்வரி வரா, நான் இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா அவ என்ன சந்தேகப்படுவா, சோ நான் போறேன் அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரி போ அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட சாமுண்டீஸ்வரி சந்திரா வந்து பாக்குறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா உனக்கு என்னதாக்கா ஆச்சு? இது மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க நீ கோயிலுக்கு போயிட்ட அப்படின்னு, அதனாலதான் நான் ரேவதி கிட்ட நீ கோயிலுக்கு போயிட்டேன்னு சொன்னேன். என்னதாக்கா ஆச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த சிவனாண்டி இருக்கான்னு என்ன ரவுடிகளை வச்சு கடத்திட்டான். இது கேட்டதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்ற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நான் இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் ரவுடிகளை வச்சு என்ன கடத்திட்டான். ஆனா எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் அவன் கண்டிப்பா என்ன கடத்த முடியாது, நான் வந்துட்டு பாத்துக்கிறேன். இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த சிவனாண்டிய இந்த இடத்துல விடக்கூடாதுக்கா, அவனை இப்பவே இந்த இடத்த விட்டு அனுப்பணுக்கா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். இது கேட்டதோட அந்த சந்திரா நினைக்கிறாங்க, இவ அந்த டிரைவர் பையன் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா இவ நினைக்கிற இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சரிக்கா, கடத்திட்டு போன பிறகு உன்னை யாருக்கா காப்பாத்தினது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற யாரு, அந்த டிரைவர் ராஜா தான் என்னை கடத்தினாரு, காப்பாத்தினாரு. அவர் மட்டும் காப்பாத்தலைன்னா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆகிருக்கும் தெரியுமா?
இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. சார், அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டானா? அவன் வந்ததுனாலதான் அக்கா பாதுகாப்பா இங்க வந்துட்டா போல. இவன் எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கானே அப்படின்னு அந்த சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா சந்திரா நேரா அந்த சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, சொல்லு சந்திரா, என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அந்த சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, அந்த டிரைவர் பையன் ராஜா தான். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, எனக்கு அப்பவே தெரியும் சந்திரா, அவன் தான் காப்பாத்திருப்பான்னு. ஏன்னா அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்கான். அவனோட பிளான் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். சந்திரா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவன் பேரு அந்த டிரைவர் ராஜாவா இல்ல வேற எவனுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த பரமேஸ்வரிய பாத்தியா, எப்ப இந்த கல்யாணம் நிக்கும் அப்படின்னு, அவ பேரனை எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு தோணுது. என்னங்க, விடக்கூடாது. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த கல்யாணம் கார்த்திக் கார் அந்த பரமேஸ்வரியோட பேரன் கார்த்தி ரேவதிக்கும் நடக்காது. அதோட நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும். சரி, அவங்க ரெண்டு பேரும் எங்க? சாமுண்டீஸ்வரி வந்ததுனால கண்டிப்பா தப்பிச்சு போக பாப்பாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படிங்கறத மறந்துட்டேன், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா மாயா மகேஷ் ரெண்டு பேருமே தப்பிச்சு போறதுக்காக அந்த மண்டபத்துக்கு வாசலுக்கு போயிட்டு இருக்க. அப்ப நம்ம சந்திரா போயிட்டு, நில்லுங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, மேடம் என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே இங்க இருந்தோம் அப்படின்னா அது எங்களுக்கு தான் ஆபத்து, அதனால நாங்க போறோம், எங்களை விட்டுருங்க மேடம், எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவும் வேணாம், உயிரோட இருந்தாலே போதும். சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால கண்டிப்பா அவ எங்களை விட மாட்டான், கண்டிப்பா எங்களை காலி பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. இதுக்கு மேலேயே நாங்க இந்த இடத்துல இருந்தோம்னா அது எங்க உயிருக்கு தான் ரொம்ப ஆபத்து, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னதோட சந்திரா கேக்குறாங்க, இத்தனை நாளும் எதுக்காகவா கஷ்டப்பட்டீங்க? எப்படியாவது ரேவதியோட சொத்தியெல்லாம் உங்க பேருக்கு வரணும் அப்படின்னு தானே பிளான் பண்ணீங்க? மாயா சொல்றாங்க, மேடம் அதான் மேடம் பிளான் பண்ணேன், நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியையும் டிரைவர் ராஜாவையும் கடத்துறேன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நிக்கிற இடத்துல கண்டிப்பா எங்களால இருக்க முடியாது. சாமுண்டீஸ்வரி கடைசி நேரத்துல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குள்ள நாங்க எப்படியாவது இந்த இடத்துல போய் தான் ஆகணும், நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், எங்களை விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இந்த இடத்த விட்டு போனீங்க, நானே இப்ப உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இது கேட்டதோட மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் நீங்க என்ன மிரட்டுறீங்க? சந்திரா சொல்றாங்க, உங்களை வச்சுதான் சரியான பிளானே போடலாம்னு இருக்கேன், நீங்க இந்த இடத்துல இருந்து போறேன்னு சொல்றீங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க போறதுக்கு அனுமதி கிடையாது, நீங்க இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியில நிக்கிறத பாத்துட்டு சாமுண்டீஸ்வரி மகேஷ் கிட்ட, என்ன மாப்பிள்ள, ஏன் வெளியில நிக்கிறீங்க, வாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல மேடம், அதுக்கு சாமுண்டீஸ்வரி முறைச்சுக்கிட்டே, நீங்க வந்தாதானே இந்த கல்யாணம் நடக்கும், இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு, ஆஹா இவங்க போட்டு வாங்குறாங்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் எங்களை விட்டுருங்க மேடம், உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், எங்களை விட்டுருங்க. சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன், மரியாதையா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து போறதுக்கு பாக்குறாங்க. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அம்மா இங்க என்ன நடக்குது? அப்ப மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி நான் அப்பவே சொன்னேன்ல, உங்க அம்மா அந்த டிரைவர் ராஜாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம்ல, அதான் மேடம் இங்க நடக்குது. இது மாதிரி அந்த டிரைவர் ராஜா இருக்காருல்ல, அவரு எங்களை பத்தி உங்க அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டாரு, இதனால உங்க அம்மா எல்லாத்தையுமே நம்பிட்டாங்க. இனிமேலும் உங்க அம்மா எங்களை நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா இருக்கோம். இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க அம்மா, என்னம்மா இதெல்லாம்? சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, ரேவதி நான் உண்மையதான் சொல்றேன், இவங்க நல்லவங்களே கிடையாது. அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட அவங்க நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி உண்மையை சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க இல்ல ரேவதி அம்மா, அவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க, தவறான தொடர்புல இருந்துகிட்டு உங்களோட சொத்துக்காக தான் உங்களை ஏமாத்திருக்காங்க. ரேவதி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட பொய் சொல்ற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி சொல்றது கேளு, நான் சொல்றது கண்டிப்பா நீ கேட்டுதான் ஆகணும், இந்த கல்யாணம் உனக்கும் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் தான் நடக்கும், இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க 2 பேருமே இந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நம்ம ரேவதி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, நீ திட்டம் போட்டு என்ன கல்யாணம் பண்றதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கியல்ல. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. தயவு செஞ்சு என்ன வந்துட்டு இப்படி பேசாதீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிய பார்த்து அந்த சிவனாண்டி சொல்றாரு, கடைசியில அவனும் தப்பிச்சு போயிட்டான், இனிமே உன் மானத்தை யாரடி காப்பாத்துறது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அந்த சிவனாண்டிய பார்த்து, என்னோட தன்மானத்தை காப்பாத்துறதுக்கு, என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நேரா கார்த்தியை காமிச்சு, டிரைவர் ராஜா இங்க வா அப்படின்னு சொல்லி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுற சொல்றாங்க. இதை பார்த்ததோட அங்க உள்ள நம்ம ராஜா, மயில் வகனம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ என் பேச்ச மீற மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். நீ வந்து உட்காந்து என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு வேற வழி இல்லாம ரேவதியோட பக்கத்துல போய் உட்காந்து ரேவதிக்கு தாலி கட்டுறாரு. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து முறைச்சுக்கிட்டே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படி திட்டம் போட்டு எங்க அம்மாவை நீ ஏமாத்திட்டியல்ல, எங்க அம்மாவை ஏமாத்தி என்னையும் கல்யாணம் பண்ணிட்டியல்ல, எங்க வீட்டுக்குள்ள வந்து உன்னை கண்டிப்பா நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்காத, நான் என்னைக்குமே உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் நினைக்க, இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, உங்க அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சாமுண்டீஸ்வரி அத்தை குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக மட்டும்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு தாலியை கட்டுறேன் அப்படின்ட்டு கார்த்திகை தாலியை கட்டுறாரு. பரமேஸ்வரி பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏ சாமுண்டீஸ்வரி, என் பேரனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரன் கையிலேயே நீ தாலியை கொடுத்து உன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லியிருக்க, நான் ஜெயிச்சுட்டேன்டி அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா பரமேஸ்வரியை பார்த்துக்கிட்டு, நீ கிழவி, நீ உன்னோட பேரனை இந்த வீட்டுக்கு எப்படியாவது மருமகனா கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு என்னெல்லாம் திட்டம் போட்ட, இனிமே நீ என்ன திட்டம் போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது. என் ராஜராஜா தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, என் பொண்ணு என் வீட்லயே தான் என் கூட இருக்க போறா, உன்னோட திட்டம் எல்லாமே செல்லுபடி ஆகாம போயிட்டு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ரொமோவா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரொமோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கார்த்திக் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தியோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ரேவதியோட கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. ஸோ ரேவதி வந்துட்டு கார்த்தியை வந்து தவறா நினைச்சிட்டாங்க. இன்னும் கார்த்திக் வந்துட்டு இது 2வது கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதோட பரமேஸ்வரியோட பேரன் தான் கார்த்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, சாமுண்டீஸ்வரியோட கேரக்டர் எப்படி என்ன ஆக போகுது, ரேவதியை வந்துட்டு கார்த்திக் கூட வாழ வைப்பாங்களா வாழ வைக்க மாட்டாங்களா, ரேவதிக்கு உண்மையை தெரிஞ்ச பிறகு என்ன நடக்கும், இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்னா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்வே செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.